நமசிவாய. சுந்தரமூர்த்தி அடிகளார் ஒருமுறை திருவெற்றியூர் செல்கிறார். அங்கு சங்கிலி நாச்சியாரைக் கண்ட அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. நேராக சிவபெருமானிடம் சென்ற அவர் தனக்கு சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து வைக்குமாறு கேட்கிறார். அவரும் சங்கிலி நாச்சியாரிடம் சென்று சுந்தரரை மணந்து கொள்ளுமாறு கேட்கிறார். ஆனால் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருந்த சங்கிலி நாச்சியார், அவருக்குத்தான் ஏற்கனவே மனம் முடிந்துவிட்டதே, பின் நான் அவரை மனம் செய்தால் அவர் என்னை விட்டு திருவாரூர் செல்ல மாட்டார் என என்ன நிச்சயம் என கேட்கிறார். அதற்கு அவர், உன்னை விட்டு திருவாரூர் செல்ல மாட்டேன் என அவரிடம் சத்தியம் பெற்றுக்கொள் என கூறுகிறார். இவரும் சம்மதிக்கிறார். நேராக சுந்தரரிடம் சென்ற சிவபெருமான், சங்கிலி நாச்சியார் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் அதற்கு நீ திருவாரூர் செல்ல மாட்டேன் என அவருக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் என கூறுகிறார். இவரும் சம்மதிக்கிறார். ஆனால் நான் சத்தியம் செய்து தரும் பொழுது நீங்கள் கருவறையில் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக வெளியில் உள்ள மகிழ மரத்தடியில் சென்று இருந்து கொள்ள வேண்டும் என கூறுகிறார். சிவபெருமானும் சம்மதிக்கிறார். தன் திருவிளையாடலையும் தொடங்குகிறார். நேராக சங்கிலி நாச்சியாரிடம் சென்ற சிவபெருமான், சுந்தரர் உனக்கு சத்தியம் செய்து தரும் பொழுது கருவறை முன் சத்தியம் வேண்டாம், வெளியில் உள்ள மகிழ மரத்தடியில் தான் எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் என கேள் என கூறுகிறார். அவரும் சரி என ஒப்புக்கொள்கிறார். கல்யாண ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றன. கோவில் முன் அனைவரும் கூடினர். கருவறை முன் சத்தியம் செய்ய அனைவரும் நின்ற பொழுது சங்கிலி நாச்சியார், எனக்கு இங்கு வைத்து சத்தியம் வேண்டாம், வெளியில் உள்ள மகிழ மரத்தடியில் தான் சத்தியம் செய்து தர வேண்டும் என கூறுகிறார். சுந்தரருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வேறு வழியும் இல்லை. அங்கு வைத்து சத்தியம் செய்து தருகிறார். பின் இனிதாக திருமணம் நடந்து முடிந்தது. இருவரும் சிறப்பாக வாழ்ந்தனர். சிறிது காலம் சென்றது. அவருக்கு பறவை நாச்சியார் ஞாபகம் வந்தது. திருவாரூர் செல்ல வேண்டும் என தோன்றியது. ஆனால் சத்தியம் செய்து கொடுத்துள்ளாரே, என்ன செய்வதென யோசித்தார். பின் பார்த்து கொள்வோம் என நினைத்து அந்த ஊரை விட்டு ஒரு அடியைதான் வெளியில் வைத்தார். உடனே இரு கண்களும் அவருக்கு பறிபோயின. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கத்தி கதறுகிறார். சிவனை நோக்கி வேண்டுகிறார். ஆனால் சிவனோ, நீ சத்தியத்தை மீறினாய் அல்லவா, அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். இவருக்கு என்ன செய்வதென தெரியாமல் அன்னை பார்வதி தேவியை நோக்கி வேண்டினார். அவள் தாயல்லவா, மனம் இறங்கினாள். அப்பா, நான் உனக்கு ஒரு கண் பார்வையை மட்டும்தான் தர முடியும், மறுகண் உன் தந்தையினுடையது என கூறி இடது கண் பார்வையை மட்டும் கொடுத்தார். ஒரு கண் வந்துவிட்டதே, இனி திருவாரூர் செல்வோம் என முடிவெடுத்தார் சுந்தரர். திருவாரூர் சென்றார். அடுத்து என்ன நடப்பதென அடுத்த பகுதியில் காண்போம்.